Hey guys, welcome back to the channel. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 8.5 கிலோ ஏறிடுச்சு. லாக்டவுனுக்கு முன்னாடி, அதாவது 2019 என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 96 kgs இருந்தது. அதுவே வந்து என்னோட ஹைட்டுக்கு, அதாவது என்னோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5'11", அதுவே வந்து அதிகம் 10 கிலோ இருந்தாலுமே வந்து லாக்டவுனில் வந்து எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாதனால வெயிட் வந்து பயங்கரமாக ஏறி போச்சு. ரொம்ப தூரம் நடக்கவும் முடியல. முன்னாடிலாம் ஒரு டூர் போனனாலும் ரொம்ப தூரம் நடப்பேன், ட்ரெக்கிங்லாம் பண்ணுவேன். ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் கூட நடந்தாலுமே பயங்கரமாக மூச்சு வாங்குச்சு. என்னோட நெய்பர் வந்து ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கியிருந்தாரு, கிட்டத்தட்ட 40,000க்கு மேலே. அது வந்து ஒரு ரோட் பைக்கு, அதாவது ரேசிங்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சைக்கிள். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நீங்களும் ஒரு சைக்கிள் வாங்குங்க, நம்ம வந்து டெய்லி சைக்கிளிங் போகலாம் அப்படின்னு வந்து சொன்னார். சரி, நம்மளுக்கு ஒரு கம்பெனி கிடச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் வாங்கலாம்னு டிசைட் பண்ணேன். நான் மொத்தம் வந்து 4 சைக்கிள் வந்து கம்பேர் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா டெக்கத்தானில் ரிவர் சைடு 120 ஹைப்ரிட்டு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து ஸ்டாக்கில் அவைலபிள் இல்லை. பார்த்தீங்கன்னா 12,000 தான், ஆனால் கிரேட் வேல்யூ ஃபார் மணி. ஸோ எங்கே கிடச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் அது ஸ்டாக்கில் இல்லாதனால திரும்பி சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபயர்ஃபாக்ஸில் வந்து பேட் ஆட்டிடியூட் 8. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ப்ளஸ்ஸு அதுவும் ஸ்டீல் ஃப்ரேம் தான், ஆனால் ரொம்ப ரிஜிடாக இருக்கும். ப்ளஸ்ஸு அதுவும் நல்லா கியர் சைக்கிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கார்டியாக்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது வந்து லூதியானாவில் இருக்க ஒரு கம்பெனி, புது ஸ்டார்ட் அப்பு 2020 ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அந்த பிராண்டில் பார்த்திங்கன்னா வந்து டிஸ்க் பிரேக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சஸ்பென்ஷனு, இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா வந்து 14,000 சம்திங் தான் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த பிராண்டு நான் பார்த்தது வந்து ட்ரையாடில் ஃபுல் அலுமினியம் பாடி. இது பார்த்திங்கன்னா 15,000 சம்திங் இருந்தது. ஸோ இதுவும் வந்து நல்லா இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா வந்து 21 கியர்ஸு, ஆனால் மைக்ரோ ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியர் செட்டாக இருந்தது. அதுக்கு அடுத்தது ஃபைனலாக நான் பார்த்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா டெக்கத்தானில் RC100. இந்த வண்டி நான் ஓட்டியே பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா 23, கரெக்டாக 22,999. எல்லாமே ஃப்ளாட் பார் சைக்கிள்ஸ் தான். நான் கிராஸ் பார் சைக்கிள் வந்து வாங்கணும்னு விரும்பலை, ஏன்னா வந்து அவ்வளோ லீன் பண்ணி என்னால் ஓட்ட முடியாது அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் வந்து வாங்கலை. எல்லா சைக்கிள்ஸ் நான் பார்த்த சைக்கிள்ஸுமே பார்த்திங்கன்னா வந்து ஹைப்ரிட் சைக்கிள்ஸ் தான். அதாவது டயர் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், 700C அப்படின்றாங்க. ஃபைனலாக வந்து கார்டியாக் டிஸ்கவர் அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் நான் ஆர்டர் பண்ண ரேட்டு பார்த்திங்கன்னா 14,250 ஃப்ளிப்கார்ட்டில். 1 வீக் ஆச்சு வர்றதுக்கு. ஃப்ளிப்கார்ட் பேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, செம்ம பேக்கிங்கு. இது பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 90% அசம்பிள்டு. வெறும் நீங்கள் வந்து அந்த ஹேண்டில் பாரும் பெடலும் மட்டும்தான் நீங்கள் மாட்டணும், மிச்சம் எல்லாமே அசம்பிள்டாக தான் வந்துச்சு. ஸோ மாட்டுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. வெஹிக்கிளும் வந்து நீங்கள் அன்பாக்சிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ரொம்ப தனியாகவே நான் வந்து வெஹிக்கிளை தூக்கி ஈஸியாக வந்து நான் எல்லாத்தையும் மாட்டிட்டேன். அழகாக ஒரு சின்னதாக ஒரு பேப்பரில் வந்து அவங்க கிளியராக என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் மாட்டணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ்ஸு டூல் கிட்டும் கொடுத்துருந்தாங்க, ஆலன் கீஸ் அண்ட் ஸ்பேனரு. ஸோ அதை வச்சு வந்து நான் பெடல்லையும் ஹேண்டில் பாரையும் ஈஸியாக மாட்டிட்டு நான் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது, ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது ஓட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு கடையில் போய்ட்டு உங்கள் கியரை வந்து டியூன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் என் ஃப்ரெண்டும் நாங்களே டியூன் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணோம். ஆனால் வந்து சரியாக ஃபிட் ஆகலை. கியர் எல்லாமே இஷ்டத்துக்கு விழுந்து கடைசியில் ஸ்டெயினே அவுந்துருச்சு. அதனால் நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்க எந்த ஒரு சைக்கிள் ஷாப்புக்கு போனாலும் அவங்க ஈஸியாக வந்து இதை வந்து டியூன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் காரில் போட்டு இந்த சைக்கிளை தூக்கிட்டு போய் சைக்கிள் ஷாப்பில் போய் டியூன் பண்ணோம். 50 ரூபா வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டியை ஓட்டி பார்த்ததில் செம்மையாக இருந்துச்சு. ஃப்ளாட் சர்ஃபேஸில் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி, செம்ம ஈஸியாக நீங்கள் ஓட்டிடலாம். ஆனால் வந்து கொஞ்சம் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ், அதாவது ஒரு பிரிட்ஜு அந்த மாதிரி ஒரு மேடு மாதிரி ஏறுறீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா தான் கியர்ஸை நீங்கள் வந்து கம்மி பண்ணி ஓட்டினாலுமே கொஞ்சம் டஃப்பாக தான் இந்த வண்டி இருக்குது. இந்த சைக்கிளோட ஃப்ரேம் பார்த்திங்கன்னா வந்து ஹை டென்சில் ஸ்டீலால் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து சஸ்பென்ஷன் வந்து த்ரெட்லெட் சஸ்பென்ஷனு. ஃப்ரேம் சைஸ் பார்த்திங்கன்னா 19 இன்ச்சுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் நான் அளந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 18.5 தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் டயர்ஸ் பார்த்திங்கன்னா 700x35C நைலான் டயர்ஸு. ரிம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து டபுள் வால் அலாய் ரிம்ஸு. பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே டிஸ்க் தான், டியூவல் டிஸ்க் பிரேக்ஸு, 160mm டிஸ்க் பிரேக்கு. சீட்டு பார்த்திங்கன்னா வந்து எர்கோ PU அந்த மெட்டீரியலால் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பிபி செட்டு பேரிங் பார்த்திங்கன்னா வந்து கென்லி சீல்டு பேரிங் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெட்செட் பார்த்திங்கன்னா த்ரெட்லெட் ஹெட்செட்டு. பெடல்ஸ் பார்த்திங்கன்னா அலாய்னு வெப்சைட்டில் போட்டிருக்கு, ஆனால் அலாய் கிடையாது, இது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக கர்வ்டு, 630mm வந்து ஹேண்டில் பாரு.
ஸ்டெம் பார்த்திங்கன்னா வந்து அலாய் 80mm ஸ்டெம்மு. கியர் செட் பார்த்திங்கன்னா வந்து ஷிமானோ 21 கியர் செட்டு. ஷிஃப்டர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து EF500ஓட ஷிஃப்டரு. கியர் ஷிஃப்டர் பார்த்திங்கன்னா வந்து EF500 ஷிமானோவோட கியர் ஷிஃப்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டீரெய்லர் பார்த்திங்கன்னா வந்து ஷிமானோ TI500ம், ரியரில் இருக்க டீரெய்லர் பார்த்திங்கன்னா TY300ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ வீல் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த 7 கியர்ஸ் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா சன் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் பண்ணியிருக்காங்க. இது ஷிமானோ கிடையாது. செயின் செட்டு எதில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஷிமானோ கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க வீலை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். 36 ஹோலு மெகா வித் குவிக் ரிலீஸ் இருக்குது. அதனால் ஈஸியாக குவிக் ரிலீஸ் இருக்கனால ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். குவிக் ரிலீஸ் வந்து பின்னாடி கொடுக்கல, பின்னாடி வந்து நட்டு போல்ட்டு தான் நீங்கள் வந்து ஸ்பேனர் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து கிரிப்ஸ் பார்த்திங்கன்னா, ஹேண்டில் பார் கிரிப்ஸ் பார்த்திங்கன்னா பாம் சப்போர்ட்டோடு கொடுத்துருக்காங்க. இதோட இது பார்த்திங்கன்னா டைமென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 125mm. பிரேக் லிவர் பார்த்திங்கன்னா அலாயில் பண்ணியிருக்காங்க. சீட் போஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து சின்னதாக இருக்குது, ஆனால் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சைக்கிளோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துடலாம். ப்ரோஸ்ன்னு சொன்னீங்கன்னா இந்த சைக்கிளோட ரைடபிலிட்டி தான். சூப்பராக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்கள் வந்து ஓட்டிகிட்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த கியர்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஷிஃப்ட் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் நான் எந்த பிரச்சனையும் வந்து ஃபீல் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் செகண்டு பார்த்திங்கன்னா சீட்டு எர்கோ PUவில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த சீட்டு. உங்களுக்கு வந்து டைமென்ஷனும் பார்த்திங்கன்னா முன்னாடி லீன் பண்ண மாதிரி வந்து செட் ஆகிருக்கு. அதனால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஜெல் அந்த மாதிரி வந்து பேட் வச்சு கவர் போடணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை, இப்போதைக்கு எனக்கு வந்ததில்லை. ஆனால் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஹேண்டில் பார் வந்து நல்லா வைடாக இருக்குது. பழைய மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து வைடு ஹேண்டில் பாரு. 2022 மாடலில் தான் வந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து குயிக் ரிலீஸ், ஃப்ரண்ட் குயிக் ரிலீஸ் இருக்கனால உங்களுக்கு வந்து டயரை ஈஸியாக கழட்டிட்டு நீங்கள் கார்லேயோ வண்டிலையோ ஈஸியாக நீங்கள் ஏற்றிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இதே இது பின்னாடியும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா வந்து சைக்கிள் கொஞ்சம் வெயிட்டு, அதனால் அவங்களுக்கு கழட்டிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கியர் செட்டு, கியர் வந்து ஃப்ரண்ட்டு டீலரஸும் பின்னாடி இருக்கிற டீலர்ஸும் இது வரைக்கும் எனக்கு வந்து மிஸ் ஆனது இல்லை. அந்த அளவுக்கு வந்து செயின்லாம் கலர்ற மாதிரிலாம் இல்லை, சூப்பராக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கியர் செட் வந்து ஷிமானோவோட டூர்னி கியர் செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டூர்னி கியர் செட் பார்த்திங்கன்னா வந்து பேசிக், அதாவது என்ட்ரி லெவல், ஷிமானோவில் இருக்க என்ட்ரி லெவல் கியர் செட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைக்கிளோட கான்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மெயினாக வந்து ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் வந்து இல்லாத மாடலும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இல்லாத மாடல் வாங்குறதே நல்லது தான். ஏன்னா அது சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்டையும் நம்மளுக்கு கொடுக்குது. அதுவும் இல்லாமல் வந்து சஸ்பென்ஷன் நீங்கள் ஏறி உட்காந்தோன்னே, என்னோடய வெயிட்டு பார்த்திங்கன்னா 104, என்னோடய வெயிட்டுக்கு ஏறி உட்காந்தோடனே உள்ளே போயிடுது, மேலே வரவே மாட்டேங்குது சஸ்பென்ஷனு. நீங்கள் வண்டியை விட்டு கீழே இறங்கினா தான் மேலேயே வருது. ஸோ சஸ்பென்ஷன் வேஸ்ட் தான். நீங்கள் அதனால் சஸ்பென்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல சஸ்பென்ஷனாக வாங்கலாம், இல்லைனா இந்த சைக்கிளில் வந்து சஸ்பென்ஷன் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து மெயின் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, இந்த வெஹிக்கிள் என்னோடய ஹைட்டுக்கு வந்து இது சின்னது. அட்லீஸ்ட் ஒரு 20-21 இன்ச்சஸாவது இருந்தால் தான் என்னோடய ஹைட்டுக்கு இது கரெக்டாக இருக்கும். இல்லைனா நம்ம வந்து சீட்டை வந்து ஹைட் பண்ணணும். இந்த சீட்டில் இருக்க அந்த சீட் ஸ்டெம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஹைட்டுக்கு வந்து அதை வைக்க முடியல. ஸோ அதனால் நான் வந்து தனியாக தான் வாங்க வேண்டியிருந்தது. 125 ருபீஸ்க்கு வெளியே வந்து தனியாக விற்கிது, அதை வாங்கி தான் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். மொத்தத்தில் இந்த சைக்கிள் சொல்லணும் போனோம்னா 14,000 ப்ரைஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் வேரி ஆகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நான் 13,000லேயும் பார்த்தேன் இந்த ரேட்டை. இந்த சைக்கிளோட ரேட்டை வந்து 13,000லேயும் பார்த்தேன். ஸோ ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ கரண்ட்டாக வந்து 15,000 சம்திங் இருக்குது. ஆனால் நான் வாங்கும்போது வந்து கரெக்டாக 14,250. ஸோ இந்த வேல்யூக்கு, இந்த காசுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி வந்து ஒர்த்து தான் சொல்லணும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா இந்த வண்டியை வந்து வாங்கலாம். இதுக்கப்புறம் இதோட காம்படேட்டிவ் மாடல் இதே ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போ அலாய் ஃப்ரேமோட கார்டியாக் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு, 21 இன்ச் ஃப்ரேமோட. ஸோ நீங்கள் இந்த வண்டி வாங்காமல் அந்த வண்டி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேனுவபிலிட்டி, நீங்கள் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வண்டியை வந்து நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் போகணுன்னா, லாங் டிஸ்டன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ரைடு ஒன்று பண்ணேன். அப்போது வந்து போகும்போது ஒன்றுமே தெரியல. கிட்டத்தட்ட கல்பாக்கம் வரைக்கும் போனோம் ஈசிஆர் ரோட்டில். போகும்போது ஒன்றுமே தெரில. ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கோவளம் வரைக்கும் தான் வர முடிஞ்சுது. எதிர்காற்று இருக்கனால. அதுக்கப்புறம் வெயில் காலம் வர, நம்ம மார்ச்சில் எவ்வளோ வெயில் அடிக்கணும் உங்களுக்கே தெரியும் சென்னையில். வெயில் காலம்னால மிதிக்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக 101 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டணும். ரிட்டன் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 39 கிலோமீட்டர்ஸ் இருந்தது வீட்டுக்கு. அது எங்களால் மிதிக்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்து காரில் ஏறி காரில் தான் ரிட்டன் வந்தோம். ஸோ
லாங் டிஸ்டன்ஸுக்கு இந்த சைக்கிள் வாங்காமல் நீங்கள் யாராவது ரோட் பைக்ஸோ இல்லைனா வந்து இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட் உள்ள பைக்ஸோ நீங்கள் வாங்கலாம். இந்த சைக்கிளோட மொத்த வெயிட் பார்த்திங்கன்னா வந்து 17.5 கிலோஸ். ஸோ அது வந்து கொஞ்சம் அதிகம்தான் நம்ம மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ மெயினாக வந்து நான் ஃபிட்னஸ்க்கு தான் இந்த சைக்கிள் வாங்கினேன், அதாவது உடம்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு வந்து இந்த சைக்கிள் வந்து ஓகேவாக தான் இருக்குது. டெய்லி வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஒரு 1.5 hours 1 to 1.5 hours வந்து ரைடு போகிறனால எனக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இப்போ நான் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கேன். எனக்கு வந்து 6 மாதத்தில் நான் திரும்பி ஒரு 90s வரணும், அதுதான் என்னோடய ஆசை. ஃபைனலாக ஒரு வருஷத்தில் நான் வந்து 85 என்னோடய வெயிட்டு அதுதான் இருக்கணும். அந்த வெயிட்டுக்கு நான் வரணும், அதுதான் வந்து நான் ஆசைப்பட்றேன். கூடிய சீக்கிரம் அதை ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலோட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.